டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். டைப் செக்கிங். ஆக்சுவலாக டைப் செக்கிங்கிறது வந்து டேட்டா டைப் செக்கிங் தான் அர்த்தம். ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது ரெண்டு ஆபரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு ஆபரண்ட்டும் ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே இன்டிஜராக இருந்தால் ப்ளஸ் பண்ண முடியும், ரெண்டுமே இன்டிஜராக இருந்தால் மைனஸ் பண்ண முடியும். பட் ஒரு இன்டிஜர் ஒரு கேரக்டர் ஆர் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் int x = 5 y = 10. இஜெட்டில் எக்ஸும் ஒய்யும் இன்டிஜராக இருந்தால் தான் ரெண்டையும் ஆட் பண்ணி இஜெட்டில் போட முடியும். பட் இதே செகண்ட் கேட்டகரியில் பாருங்கள், x = 5 ஸ்ட்ரிங் y = helloன்னு இருக்குது. இப்போ z = x + yன்னு போட்டால் 5 + helloன்னு போட்டால் இந்த இடத்துல ஒரு இன்டிஜரையும் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் ஆட் பண்ணி இன்டிஜரில் போடவே முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து டைப் மிஸ்மேட்ச் வருது. இதை செக் பண்ணி ப்ராப்பராக இந்த எரர் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் டைப் செக்கிங். அடுத்தது பேக் பேட்சிங். பேக் பேட்சிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பிரான்ச்சிங் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இந்த கம்பைலர் வந்து இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன் பண்ணும்போது பிரான்ச்சிங் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனில் இஃப்க்குள்ளே இருக்க கோட எக்ஸிக்யூட் பண்ணுறதா இல்லை எல்ஸுக்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறதான்னு சம்டைம்ஸ் வந்து யூசர் இன்புட்டை பொறுத்து நடக்கும். அப்போ அது கம்பைல் டைமில் அந்த யூசர் இன்புட் கிடைக்காது, ரன் டைமில் தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த கம்பைலர் வந்து இதை இன்டர்மீடியட் கோடாக ஜென்ரேட் பண்ணும்போது ஜம்ப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இஃப்க்கு அப்புறம் ஜம்ப்னு மட்டும் எழுதிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது வந்து இஃப்க்குள்ளே ஜம்ப் பண்ணணுமா எல்ஸுக்குள்ளே ஜம்ப் பண்ணணுமா அப்படிங்கிற அட்ரஸை ரன் டைமில் யூசர் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கம்பைலர் மறுபடியும் வந்து இந்த இன்டர்மீடியட் கோடில் ஃபில் பண்ணும். அதுக்கு பேர் தான் பேக் பேட்சிங். கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு ரன் பண்ணும்போது ரன் டைமில் வந்து அந்த அட்ரஸ் ஃபில் பண்ணுற கான்செப்ட் பேர் தான் பேக் பேட்சிங். இது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நம்மளால் வந்து அந்த பிரான்ச்சிங் லூப்பிங்லாம் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். நான் இப்போ சொன்னால் தான் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் கம்பைலர் ஜென்ரேட்ஸ் இன்டர்மீடியட் கோட் ஃபார் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் லூப்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ். இந்த இடத்துல வந்து cannot immediately resolve where jump should go. ஜம்ப் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து உடனே கண்டுபிடிக்க முடியாது, ரன் டைமில் தான் கிடைக்கும். ஸோ அது கிடைக்கும் போது கம்பைலர் அகைன் வந்து அப்டேட் பண்ண அந்த இன்டர்மீடியட் கோடில் ரன் டைமில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இஃப் x > 10 அப்படின்னு சொல்லி ஒரு கோட் இருக்குது. இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வந்து ரன் டைமில் யூசர் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அந்த வேல்யூ தான் எக்ஸ். அப்போ யூசர் கொடுக்குற வேல்யூ 10 கிரேட்டராக இருக்காங்கிறதா கண்டிஷனே. அப்போ 10 கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை 10 லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ நமக்கு வந்து யூசர் கொடுக்க போகிற வேல்யூ வந்து 10 கிரேட்டராக இல்லையான்னு கம்பைல் டைமில் தெரியாது, ஏன்னா அது கம்பைலேஷன் முடிஞ்சு ரன் பண்ணும்போது தான் யூசரே கொடுப்பாரு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அதாவது கோட்டூவில் எந்த இடத்துக்கு போகணுங்கிறது வந்து டெம்பரவரியாக எம்டியாக விடலாம், இல்லை அந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஹோல்டர் தான் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட எம்டியாக விட்றது தான். கம்பைலர் என்ன பண்ணும், ஒரு எம்டியாக விட்டுரும். ஸோ x > 10 go to எம்டின்னு சொல்லி இந்த மாதிரி கோடை வந்து ஜென்ரேட் பண்ணிடும், இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரன் டைமில் யூசர் அந்த எக்ஸுங்கிற இன்புட்டை கொடுத்த பிறகு உடனே கம்பைலர் என்ன பண்ணும், இந்த இன்டர்மீடியட் கோடில் வந்து இந்த x > 10 அது ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் அந்த ட்ரூ பிளாக்ஸ்குள்ளே இருக்கிற அட்ரஸ், அதாவது ட்ரூக்குள்ளே இஃப்க்குள்ளே இருக்கிற பிளாக்கோடைய அட்ரஸ், மெமரி அட்ரஸ் என்னவோ அதை கொண்டாந்து நீங்கள் பிளேஸ் ஹோல்டரில் அப்டேட் பண்ணிடும். இல்லை யூசர் கொடுத்த வேல்யூ வந்து 10 கிரேட்டர் இல்லை 10 கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா, அப்போ எல்ஸ் பார்ட்டோடைய மெமரி அட்ரஸ் கொண்டாந்து இங்கே அப்டேட் ஆகிடும். அப்போ அப்டேட் பண்ணிடும் இன்டர்மீடியட் கோடில். அப்போ என்ன ஆகும், எந்த பிளாக்குடைய மெமரி அட்ரஸ் போட்டிருக்குமோ அந்த பிளாக் தான் இந்த இஃப்க்கு அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் தான் பேக் பேட்சிங். இது ஒயில் லூப்புக்கும் அதே தான். ஒயில் x > 10 ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே கான்செப்ட் தான். x < 10 அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் வச்சுரும். ரன் டைமில் யூசர் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து ஒவ்வொரு வேல்யூவாக மாறி, அதாவது இல்லைன்னா லூப்பாக இருந்தால் ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே வரும், 1 2 3 அப்படின்னு ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே வரும். ஃபைனலாக 10 தாண்டும் போது எந்த இடத்துக்கு போகணுங்கிறது வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து ரன் டைமில் வந்து கம்பைலர் அப்டேட் பண்ணும். இதுதான் வந்து பேக் பேட்சிங். ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள். 10 அப்படிங்கிறது ஒரு மெமரி அட்ரஸ்னு வச்சுக்கங்களேன், அதை ரன் டைமில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பேக் பேட்சிங்கோடைய கான்செப்ட். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.